நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா, எதுக்கு இப்போ என்ன தனியாக பார்க்கணுன்னு வர சொன்ன? என்னன்னு சொல்லுடா. என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன்டா அப்படி நடந்துக்கிற? எப்படி நடந்துக்கிறாங்க? வெற்றி, சும்மா ஏட்டிக்கு போட்டி பேசாத, புரியுதா? எப்ப பாரு ஸ்வேதாவோட தான் இருக்க. நீ மட்டும் ஜெயாவோட இருக்கிறப்ப நான் ஸ்வேதாவோட இருந்தா என்ன தப்புன்னு கேட்க வர, அதானே? புரிஞ்சா சரி. ஒரு நாளைக்கு அவளோட நான் ஒரு தடவை பேசுறதோட சரி. உன்ன மாதிரி காலையில பிக்கப் பண்றதுல ஆரம்பிச்சு ராத்திரி டிராப் பண்ற வரைக்கும் அவன் கூட இருக்கிறது இல்ல. ஆமாண்டா, அப்படிதான் பண்றேன். என்னடா பிரச்சனை உனக்கு? முட்டாள்தனமா பேசாதடா. நாங்க உன்னை மிஸ் பண்றோம்டா. ஒரு டீ குடிக்க போறதா இருந்தா கூட என்னைக்காவது உன்னை விட்டுட்டு நாங்க போயிருப்போமாடா? நீ என்னடானா கொஞ்சம் கூட எங்களை கண்டுக்க மாட்டேங்கிற. ஸ்வேதா கிட்ட ஏதாவது மாட்டிக்கிட்டியா? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பிரச்சனை வெளியே சொல்ல முடியல, அதை உடனே பெருசு பண்ணாதீங்கடா. என்ன பிரச்சனை நீ வெளியே சொல்ல மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் வெளியே தெரிகிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. என்னடா சொல்கிற? ஏன் உனக்கே தெரியாதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஓப்பனாக சொல்லணும்னா அசிங்கமாக இருக்குடா மச்சான். உனக்கும் ஸ்வேதாக்கும் நடுவில் என்ன இருக்குன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனால் என்ன இருந்தாலும் அதை இந்த மாதிரி வெளிக்காட்டிக்கிறது நல்லதுக்கு இல்லடா. டேய், வாய மூடுறா, அப்புறம் நான் கடுப்பாயிடுவேன்டா. டேய், இது காலேஜ்டா. கட்டி பிடிச்சிக்கிட்டு வண்டியில் சுற்றுறதும் அவன் மடியில் படுத்து கிடக்கிறதும் வெக்கமா இல்லடா உனக்கு? வாய மூடுறா. அதெல்லாம் முடியாதுடா. இன்னைக்கு நீ விளக்கம் சொல்லியே ஆகணும். முடியாதுன்னா என்னடா பண்ணுவ? வேற என்ன பண்ணுவேன்? உங்க ரெண்டு பேரையும் பத்தி தப்பா நினைப்பேன். நினைச்சிட்டு போ, எனக்கு என்ன? அது உன் ஆட்டிடியூட்லயே தெரியுது. எனக்கு என்ன நீ நினைக்கிறதால தான் தென்னா விட்டா சுத்திக்கிட்டு இருக்க. டேய், இத்தனை வருஷமா என் கூட பழகிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு காரணமா தான் இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு ஏன்டா நான் நம்ப மாட்டீங்க? அதே தான்டா நானும் உன்கிட்ட கேட்குறேன். இத்தனை வருஷமா உன் கூட பழகிருக்கேன். நான் நிஜமாவே உன் மேல இருக்கிற அக்கறையினால தான் இதை சொல்றேன்னு உனக்கு புரியாதா? என்னடா வேணும் உனக்கு? ஸ்வேதாவை விட்டு விலகிரு. அது முடியாது. வேற என்ன பண்ணணும்னு சொல்லு. அட்லீஸ்ட் ஸ்வேதா கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றா. காலேஜ் பூரா நீங்க நடந்துக்கிறத பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. அதெல்லாம் முடியாது. வேற என்ன? சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். முட்டாள்தனமா அடம் பிடிக்கிற. டேய், எல்லாம் எனக்கு தெரியும், நீ இதுல தலையிடாத. நீங்க ரெண்டு பேரும் காலேஜை நாசம் பண்ணுவீங்க, நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? டேய், ஏய், அவ பிரச்சனை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அப்படி என்னடா உயிர் போற பிரச்சனை? உயிர் போற பிரச்சனை தான்டா. அவளோட நாட்கள் அவ எண்ணிட்டு இருக்கா மச்சான். எப்ப வேணாலும் அவ நம்ம வாழ்க்கையில எல்லாம் போவாடா. அவ சிரிக்கிறது, கலாட்டா பண்றது, சந்தோஷமா இருக்கிறது எல்லாமே பொய் மச்சான். அவ சீக்கிரமா செத்து போயிட போறான் மச்சான்.